जय राम कृष्ण हरे, जय 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 जय राम। महात्मा कोदंडराम स्वामी की जय। बोला पुंडलीक वरदे हरि विठ्ठल समस्त भक्त मंडल की जय। गुरु माता गुरु पिता गुरु अमुची कुल देवता थोर पड़ता सांगडे गुरु रक्षे मागे पुढे काय वाचा आणि मन गुरु चरणीचे अर्पण एका जनार्दनी शरण गुरु एक जनार्दन गुरु माता गुरु पिता गुरु अमुची कुलदेवता देवता गुरु माता देवता गुरु माता देवता गुरु माता गुरु पिता कोदंडराम सद्गुरु कृपा समुद्र पाहि मां कोदंडराम सद्गुरु कृपा समुद्र पाहि मां कृपा समुद्र पाहि मां कृपा समुद्र रक्ष मां। जय सद्गुरु स्वामिनः जय। பிறர்க்கரிய மானிட பிரிவியை ஒரு ஜீவன் எடுக்கின்றது. அதன் பின்னர் இந்த ஜீவனுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று யாதொரு குருநாதன் லபிக்கின்றானோ சித்திக்கின்றானோ அல்லது சங்கல்பிக்கின்றானோ அவன் விஷயமாகவே இவன் வாழ்க்கை அமைந்துவிடும். அது குரு தத்துவத்தின் நிகூட ரகசியம். இந்த பால்யத்திலே விளையாட்டு பருவம், பின்னர் திருமணம், குடும்பம், பந்தம் இவ்வனைத்தையும் அந்த ஜீவன் அனுபவித்து சிரமப்பட்டு வர வேண்டும் என்ற நிலை. பின்னர் குரு கட்டாட்சம் ஏற்படுகின்றது. இவன் இல்லறத்தில் இருந்தே நல்லறமாக வாழும் பாக்கியம் கிடைக்கின்றது. சில பாக்கியவான்களுக்கு ஆபால்யாத்து பிரம்மச்சாரியாகவே இருந்து குருநாதனுக்கு தொண்டாற்றி தன் தாய் தந்தையரை என்றும் மறவாது இருந்து குருவின் நிழலாகவே இருந்து தாஸ்ய பக்தி செய்து அதனால் உயர்ஞான நிலையை எட்டியனாக எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ அப்பேற்பட்டதை குரு போதிக்க, அதனால் அப்பிரேரணையினாலே அவன் ஞானக்கலை பெற்றவனாக சகல சாஸ்திர சம்பன்னனாக படித்தால் ஒரு முறை படித்தால் அனைத்தும் அறிந்தவனாக ஆகின்றான். ஸ்மிருதி சக்தியோ அபாரமாக ஏற்படுகின்றது. பிரம்மச்சரிய பலம், காயத்ரி உபாசனை, குருநாதர் தந்த மந்திரோபதேசம் இவற்றினாலே அவனுக்கு ஞான பிராச்சுரியம் சித்திக்கின்றது. இதனால் நித்தியானித்திய விவேகம் ஏற்பட்டு அவன் துரியாஷ்யமியாக குருநாதனால் ஏற்கப்படுகின்றான். இது அடுத்த நிலை. பிராகிருத்தமான குரு ஒரு வழிகாட்டியாக இருப்பார். அவன் வேதாச்சாரியனாகவே இருக்கலாம், அல்லது நமக்கு பல்வேறு பாடங்களை போதித்தவனாக இருக்கலாம், பாஷைகளுக்கு அதிபதியாக இருக்கலாம். சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்திலே சிகிச்சை, அதை யோசித்து 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 ஆலோசித்து பின்னர் தியானித்து குருநாதன் இதை சொன்னானே இதன் உள்ளர்த்தம் என்னவாக இருக்குமோ என்று
இரவு பகுநாரம் கழித்து படுக்கையிலே யோசித்த வண்ணம் இருந்தால் இது குருநாதனுக்கு தெரியாமல் போகுமா? அவன் அடுத்த கணம் அதற்கு விடை அளிப்பான். அவன் ஸ்தூல சரீரத்தில் இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தாலும் குருவானவன் தன்னை ஆசிரித்தவனை என்றும் கைவிடான். எவ்வாறு இங்கிருந்து நாம் அயோத்திக்கு ஆகாய விமானத்திலே அந்த பயணச்சீட்டை எடுத்து அமர்ந்து விட்டால் அந்த பத்திரமாக ஓட்டிச் செல்பவன் ஒரு வழிகாட்டி. ஆனால் ஏறிவிட்டால் அது கொண்டு போய் விட வேண்டும் என்பது விதி. ஆக குரு கிருபை என்ற அந்த நாம ஜஹாஸ் பைட்டக்கர துஸ்தர பவசாகர தரியோ என்று கபீர்தாசர் கூறுகின்றார். அதுபோல் பிரம்மானந்தர் கூறுகின்றார். அதுபோல் நாம் குரு கிருபை என்ற அந்த பயணச்சீட்டை பெற்றுவிட்டால் சகல சாஸ்திர வெண்பண்ணனாக ஆகி குரு சரணத்திலேயே அவருடைய நிழலாகவே வைகுண்ட வாசத்திலும் நாம் அதை அடைவோம் என்பது சத்தியம். மனுஷ்ய சர்மணா விருத்தா சாட்சாத் பரசிவஸ்வயம் சச்சிஷ்யானு அனுகிரகார்த்தாய கூடம் பர்யடதி க்ஷிதௌ. வெறும் தோல் பொருத்திய ஒரு உடம்பை வைத்துக்கொண்டு வயதான காலத்திலே குருநாதன் நடக்க இயலாது வந்து நம் கண் முன் இருந்து நடந்து காட்டி நமக்கு வேண்டுவதை போதித்து விட்டு மறைந்து விடுவான். அவர் வேலை அவ்வளவுதான். அதன் பின்னர் ஆத்மானுபவம் ஸ்புரிக்க குரு பிரதி உஸ்வாச நிஸ்வாசத்திலும் இருந்து நம்மை வழிகாட்டுகின்றார். குஹ்யகமார்த்த தன்மந்திர சாதனோ தேவதானபி ருத்ராதிதேவரூபத்வாத் குருரித்யபிதீயதே. குஹ்யத்திற்கும் முக்கியமான வஸ்துக்களை சாதனா சதுஷ்டயத்தினால் அவனை அடைய வைத்து ருத்ராதி திரிமூர்த்தி ஸ்வரூபமாக தானே இருக்கின்றான் என்பதை நடந்து காட்டுகின்றார் குரு. அதனால்தான் குரு பங்கியை அத்தொடரை நாம் என்றும் மறக்கலாகாது. குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குரு, ஸ்வகுரு, அவருக்கு உபதேசித்த குரு என்று சதாசிவர பர்யந்தம் இந்த குரு பங்கியானது செல்கின்றது. அப்படி குரு பங்கிக்கு அனவரதம் கைங்கரியம் ஸ்மரண ரூபேன, தியான ரூபேன, பக்தி ரூபேன, பிரேம ரூபேன செய்துவிட அந்த குரு சாட்சாத்காரம் பர்யந்தம் நமக்கு துணையாய் இருக்கின்றான். யஸ்ய நாக்ரம் ந மூலம் ந திசோ ந விதிஷஸ்ததா ந சப்தோ நாபசிதாகாசம் நாபசிகாகாசம் தியாத்வா தத்துவ விமுச்சதே. இவனுக்கு விமுக்தி என்பது குருநாதனுக்கு மூலமோ அக்ரமோ மத்தியமோ அல்லது அவன் ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்றானோ சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்றானோ அவனுக்கு ஒரு ஆகாரமோ நாமமோ கோத்திரமோ சூத்திரமோ எதுவும் இல்லை என்கின்ற ஒரு உயர்நிலையை சிஷ்யனானவன் குரு கிருபாவசாத்து செய்கின்றான். அவ்வாறு செய்யும் பொழுது அவனுடைய சுவாதிஷ்டான படிப்போரக விசுத்தி ஆக்ஞா சக்கராதிகள் எல்லாம் விகசித்து சஹஸ்ரார பர்யந்தம் அங்கு மிலனஸ்வரூபத்திலே அந்த குருநாதரை ரமிக்கின்றான். சஹஸ்ரதள பங்கஜே என்று இதை ஸ்ரீவித்யா மந்திரங்களானது குருவை சஹஸ்ரதள பங்கஜத்திலே தியானிக்க வேண்டும், நாதஸ்வரூபத்திலே இருக்கின்றவனை தியானிக்க வேண்டும், வேதஸ்வரூபத்திலே இருக்கின்றவனை தியானிக்க வேண்டும் என்று போதிக்கின்றது. இந்த போதனை அனைத்தையும் செய்பவன் குரு. அவன் சாட்சாத்தாக உபதேசிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. சுலரூபேன நம் கையிலே சம்பந்தமே இல்லாத ஒரு புக்கை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு வஸ்து நமக்காக அவன் வைத்திருப்பான். யத்ர கத்வா து மனசோ மனஸ்த்வம் நைவ வித்யதே உன்மனோ சா சமாக்யாதா சர்வம் தத்ரேஷு கோபிதா. உண்மணி அவஸ்தையிலே இது ஏற்படுகின்றது. சஹஸ்ரார கன்னிகாயாம் சந்திரன மண்டல மத்தியகா சர்வ சங்கல்ப ரஹிதா கலா சப்ததசி பவேத்து என்று சப்ததசி கலையானது உண்மணி அவஸ்தையிலே சஹஸ்ரார அந்த பங்கஜத்திலே அந்த அந்தராத்மாவிலே மேலஸ்வரூபமாக விகசிக்கின்றது. நிராகார வஸ்து இவன் என்பது அங்கு புரிகின்றது. சிவஸ்தானம் சைவாகா, இது சிவஸ்தானம் என்றும் தாந்திரிகைகள் இது பரதேவத்தை என்றும் வைஷ்ணவர்கள் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் என்றும் எவ்விதம் கூறினாலும் வஸ்து ஒன்றுதான். இந்த ஸ்தானத்தை ஞானாக்னினா ரக்த சர்வா கர்மாணி என்றபடியும் ஞானாக்னிஹி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா என்றும் ஞானாக்னியினால் கர்மங்களை எரித்து குருஸ்வரூபத்தை அவன் எய்துகின்றான். இதுவும் குரு சங்கல்பத்தினால் நடக்கின்றது. வழியிலே சித்திகள் ஏற்படும். இவற்றை அனைத்தையும் அவன் துறந்து விட வேண்டும். குரு ஸ்வரூபத்திலே லயித்து
தான் அவ்வாறு இருக்க கிருபாவிஷ்டியானது ஸ்திரதரமாக இவனிடம் ஏற்கும். இவனுடைய மூச்சும் பேச்சும் குருமயமாக ஆகிவிட்டால் இவன் பேசுவதே வேதம். இவன் சம்பவி ஸ்புரணம் ஏற்பட்டு பந்தத்தில் உட்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிருபை செய்ய ஆரம்பிக்கின்றான். பிந்துநாத மணிபீட்டகாதிகளை கடந்தவனாக, சந்திரபிந்து சூரியபிந்துவிலே தியானித்தவனாக, பரசக்தியாத்ம பிந்துவிலே லயித்தவனாக, நாதஸ்வரூபனாக, அந்த நாதமே சக்தி ஸ்வரூபம், அதுவே மூலாதாராத் உத்தித வித்யா விதிரந்தம் சௌரம் சாந்திரம் வியாபிய விஹார ஜுவலிதாங்கியம் என்றபடி அந்த சக்தி ஸ்வரூபமானது சகல தேவதா ஸ்வரூபமான பரமேஸ்வரன் ஆதிநாதனையும் சச்சிதானந்த பரபிரம்ம வஸ்துவிலே நம்மை லயிக்க வைக்கின்றது. இது பர்யந்தம் குருவின் வழித்துணை. பின்னர் குருவே அவனுள் ஆவிர்பவிக்கின்றான், குருவே பேசுகின்றான், குருவே சர்வஸ்வம் செய்கின்றான். அவனுடைய வாக்கிலிருந்து வருவது அனைத்தும் குருவின் திருவார்த்தைகள் என்பதே சத்தியமான ஒரு குருபக்தன் எய்துகின்ற உயர்நிலை கடைநிலை என்றால், இப்பேற்பட்ட குருநாதரை நமக்கு பூர்வ புண்ணியம் வந்து சேர்த்திருக்கின்றது. அப்பேற்பட்ட மகாத்மா கோதண்டராம சுவாமியின் உயர்ந்த சரித்திரத்தை அவருடைய அஷ்டோத்தரத்தின் வாயிலாக புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே இதன் 4வது பாகத்திலே அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரத்தர்களாக யாண்டும் வாழ்ந்து பேச்சும் மூச்சும் அவன் விஷயமாக ஆக, செயலும் சிந்தனையும் அவன் விஷயமாக ஆக, நமது நடப்பதும் ஸ்திதியும் கதியும் அவன் விஷயமாக ஆக, அவனாகவே இவனாகும் உயர்நிலையே அவனொருநாள் நாம் பெறுவோமாக. ஊரீகிருத்த பக்தவர்யாய நமஹ. என்றும் எவரையும் தள்ளாதவர், அதோஷதர்ஷியாக, பிறர் குறையை பார்க்காதவராக, அவர்களிடம் சிறிதளவு நிறை இருந்தாலும் அதை போற்றி புகழும் உயர்ந்த உத்தமாதிகாரி குருநாதர். உத்தம குருபீட்டத்தில் அமர்ந்து ஊமை போல் இருப்பார் சர்வஜனான குருமூர்த்தி. எவர் வர வேண்டும், எவர் தன்னிடம் வந்து தன்னால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், எவர் விஷயமாக தான் பிரதீக்ஷணம் செய்த வண்ணம் இருப்பாரோ அப்பேற்பட்ட பக்தர்கள் தானாக தேடி வந்து அமைந்த உயர்ந்த குருபக்த சங்கம் இவருக்கு லபித்தது. யஜுர்வேதத்தில் உயர்நிலையை பெற்றவர். யஜுர்வேத சாகாத்யாயினே நமஹா, ரிக்சாமவேத ஞான சம்பன்னாய நமஹா. ரிக்வேதத்திலும் சாமவேதத்திலும் உயர்ஞான சம்பத்தியை பெற்றவராக இருந்தார். ரிணதாரித்ய ரோகாதி சர்வதுக்கஹராய நமஹா. ரிணம் கடன், தாரித்யம் ஏழ்மை, ரோகங்கள் இவ்வனைத்தும் குருநாதானி நீக்க வேண்டும் என்றால் அவருடைய பிராரப்தத்தை குறைத்து அவருடைய துக்கானுபவம் குறையும்படியாக செய்வார். அல்லது எதுவரினும் குரு இருக்கின்றார் என்ற நிலையிலே இருக்கின்ற குருபக்தனாயின் அவருடைய திருடநிச்சயத்தை சோதிக்குமாற் போல் சில காலம் அனுபவிக்க வைத்துவிட்டு அதை அலட்சியம் செய்து குரு பக்தியிலேயே அவன் நிறைவை பெறும்படியாக செய்வார். ரோகமோ ராகமோ அனுராகம் வந்துவிடில் அதை பக்தர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். ஜெயம் அபஜயம் லஜ்ஜை கிருணா என்ற நிலையை தாண்டிய நிலையிலே சர்வ பயஹரணான அபயப்பிரதமான குருநாதர் இருக்கையிலே நமக்கு ஏன் கவலை என்ற நிலையிலே இருந்த எண்ணற்ற சுத்த ஹதயத்தை உடைய பக்தர்களும் குழுமினர். ஏகநாதாதி பக்த குணகான நிமக்னாய நமஹா. குருபக்தியின் பிரதீகமான ஏகநாத் மகாராஜ் பைட்டன் க்ஷேத்திரத்திலே இருந்தார். தன்னுடைய குருவை அனவரதம் ஸ்மரித்த வண்ணம் இருப்பார். குருநாதர், நீ எனக்கு கைங்கரியம் செய்த போதும் என்று ஜனார்தனர் அவருக்கு ஆணையிடுகின்றார். நீ தீர்த்த யாத்திரை செய் என்று ஆரம்பிக்கும் பொழுது அவர் சென்ற வண்ணம் இருந்தார். பைட்டன் நகர க்ஷேத்திரம் வருகின்றார். அனுஷ்டானாதிகளை செய்து சில காலம் அங்கு தங்கி பக்தர்களுக்கு, பாமர மக்களுக்கு ஞானமுதிக்குமா போல் போதனை செய்த வண்ணம் இருந்தார். அப்பொழுது குருநாதன், நீ இருக்கும் இடத்திலேயே இனி தங்கலாம் என்று ஒரு கடிதம் ஒரு பக்தன் எடுத்து வருகின்றான். பைட்டன் க்ஷேத்திரமே இவருடைய நித்தியவாசமாக ஆயிற்று. அப்பேற்பட்டவருடைய சரித்திரத்தை, குரு பக்தியை விசதமாக கூறி, குரு பக்தர்களுக்கு குரு பக்தி ஆணித்தரமாக பசுமரத்து ஆணிப்போல் பதியும்படியாக செய்தவர். அவருடைய அபங்கங்களை பாடி அவருடைய அபங்கங்களிலிருந்தே மேற்கோள் காட்டி
உயர்ந்த குரு பக்திக்கு வித்திட்டவர் நம் குருநாதர். ஓம் ஐம் ஞானப்பிரத குருப்தமாய நமஹ. ஐங்காரமானது ஞானப்பிரதமான பீஜம். அந்த ஞானத்தை அவர்களுக்கு வருஷிப்பதிலே தன்னிகரற்ற குருவாக இருந்தவர் நம் குருநாதர். ஓங்கார உபாசகோத்தமாய நமஹ. அஹலலிதா உபாசகோத்தமாய நமஹ. பிரணவாகாரத்தின் உட்பொருளை உணர்ந்தவராக நிர்குண பரபிரம்மத்தில் லயித்தும் அதே சமயத்திலே திரிபுரசுந்தரி பரதெய்வத்தையை திரிபுரசுந்தரியான தன் மனைவியோடு கூடு திவ்ய தம்பதிகளாக உபாசித்த வந்ததும் உத்தமாதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஔதாரியாதி குணோத்தமாய நமஹா. எண்ணற்ற சிறார்கள் ஜாதி மத பேதமின்றி தன் வீட்டிலே தான் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களுக்கு விட்டல பக்தியை புகட்டி விட்டல கைங்கரியத்திலே நிரத்தர்களாக அதே சமயத்திலே படிப்பிலும் நல்ல நிலையை எட்டும்படியாக அவர்களுக்கு போஷணை செய்து அவர்களுக்கு வாழ்வாதாரமான இக லோக படிப்பையும் பரலோகத்துக்கு விட்டல பக்தியையும் விதரணம் செய்தவர் நம் குருநாதர். சஜ்ஜன சங்க பிரிய குருவராய நமஹ. சாது சங்கத்திலே ரமிப்பதிலே தன்னிகரற்றவர், மகனீயர், உத்தமாதிகாரி. அருணா சங்கத்தில் திலகங்களான வெங்குட்டு அண்ணா, வேம்பு மாமா, சங்கு சுப்பிரமணிய ஐயர், குருதாஸ், கஞ்சிரா சுப்பிரமணிய ஐயர், சிந்தாமணி ஐயங்கார் சுவாமி, நாட் அண்ணாஜிராவ், ஐயாவாள் மற்றும் ராமச்சந்திர ஹரிமாமா, கிட்டண்ணா, அலமேலு சேஷையர், மீனாட்சி மாமி சங்கண்ணாவின் தாயார் மற்றும் யோகிஜி முதலான எண்ணற்ற மகனீயர்கள் வந்து செல்லும் இடமாக விட்டல மந்திரம் அமைந்தது. புரட்டாசிதோறும் திவ்யநாம சங்கீர்த்தனம் ஆச்சரியமாக நடக்கும். அதற்கு அனாகூத்தமாகவே எண்ணற்ற சாதுக்கள் வந்து சேர்வார்கள். இரவு விடிய விடிய பஜனை. ஒரு முறை அருந்துவதற்கு டீயோ பாலோ தருவார்கள். பஞ்ச உஷத்காலத்திலே சைனோத்சவமாகி பிரபோதன ஆடவுடன் ஒருவா அனைவருக்கும் காஃபி வழங்கப்படும். எந்த பகுமானமும் கிடையாது. இப்பேற்பட்ட தானாக வந்து சேருகின்ற உயர்ந்த உத்தமாதிகாரிகளால் நிறைந்த ஒரு சத் சங்கம். அதிலே ரமிப்பதிலே தன்னிகரற்றவராக இருந்தார். அபமிருத்யுஹராய நமஹா. அபமிருத்யு என்றால் சிறு வயதிலேயே இறைவனை சென்று அடைவது. அந்த அபமிருத்தி தோஷம் ஏற்பட்ட எண்ணற்ற ஏழைப்பாழைகள் மற்றும் சாதுக்கள் விட்டலனின் நாமத்தை கூறி கைங்கரியம் செய்த எண்ணற்ற மகனியர்களுக்கு தான் அதை நிவாரணம் செய்து தந்தார். ஸ்வபக்த ஜன பிரியேஷாய நமஹா. தன்னுடைய பக்த ஜனமாகிய சுஜனங்களோ ஆகட்டும் ஞாதிகளோ ஆகட்டும் அவர்களுக்கு மிகவும் கிருபை கொண்டு அவர்களுக்கு ஹிதமானவை யாவையும் உணர்ந்து தெரிந்து அறிந்து அவற்றை செய்வதிலே தன்னிகரற்றவர். ஸ்வபக்த குல சம்ரக்ஷணே பக்த தீக்ஷாய நமஹா. பிள்ளை வைத்து பேரன்களும் பேத்திகளும் பெண் வைத்து பேரன்களும் பேத்திகளுமாக அந்த குலம் தழைக்க இன்று வரைக்கும் ஆள் போல் அந்த விருட்சமானது வளர்ந்து வருகின்றது. அவர் கூட பிறந்தவர்கள் பலரும் சந்நியாசாசிரமம் ஏற்றனர். இவருடைய குலம் இன்றும் தழைத்து இந்த விட்டல மந்திரத்திலே ஏனக்கேன பிரகாரேன அடிக்கடி வந்து அவர்கள் கைங்கரியம் புரிய அவர்களுக்கு வேண்டுவனை அவற்றையும் சம்ரக்ஷணம் செய்து அவர்களை காப்பாற்றி அவர்களை உலகுக்கு காட்டாமல் இருந்து கொண்டு அவர்களை காப்பதிலே பத்த தீட்சிதாய நமஹா. அதை ஒரு விரதமாகவே செய்தவர். சர்வமங்கள நிதயே நமஹா. நித்தியம் உச்சவர்த்தி செய்வார். அதிலே வருகின்ற தனம், அதிலே வருகின்ற பணம், அதிலே வருகின்ற அக்ஷதை பருப்பு முதலானவற்றை கொண்டே கோயில் நிர்வாகம் நடந்த காலம். யார் எதை கொடுத்தாலும் நாளை உச்சவர்த்தி வருவேன், உங்கள் வீட்டு வழியாக தான் வருவேன், அப்பொழுது சமர்ப்பி உச்சவர்த்தி பாத்திரத்தில் இட்டுவிடு என்பார். இவ்வாறு வைராக்கிய நிதியாகவும் அதே சமயத்திலே பாண்டவங்களுக்கு தான் ஆட்பட்டு ஜீவன், எனவே அவனுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற ஒரே ஒரு எண்ணத்திலே அவர் எண்ணற்ற சேவைகளை செய்த வண்ணம் இருந்தார். தன்னை அண்டியவர்களுக்கு சகல மங்கள நிதியாக இருந்தார். கருணாப்தி ஜனித சோமாய நமஹா. கருணையே அலைகளாக தான் தீண்டும் கரங்களாக கொண்டு எண்ணற்ற பக்த குடும்பங்களை அரவணைத்து வாரி அணைத்து அவர்களை தன் கோவிந்த புஜகுப்தாயாம் என்று பாகவதம் சொன்னது போல் தன்னுடைய புஜகுப்தத்திற்குள் இருத்தி வைத்து அவர்களை காத்து சம்ரக்ஷணம் செய்து இவ்வாறு கருணை என்கின்ற ஒரு பெருங்கடலிலே தோன்றிய குருச்சந்திரனாக ஞானச்சந்திரனாக விளங்கினவர் நம் குருநாதர். பரம பாகவதவரேண்யாய நமஹா. பாகவத லட்சணமே ஆச்சாரசீலம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். பகவன் நாமத்திலே தேட்டை கொண்டொழுக வேண்டும்.
நிதமும் ஜபதபாதிகளிலே ஈடுபட வேண்டும். பகவான் நாமத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவத் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். பகவத் பக்தர்களை கண்டால் ஓடி சென்று சேவை செய்ய வேண்டும். அவர்களை சேவிப்பதிலே அக்ரகண்யராக இருக்க வேண்டும். அதை மட்டுமல்லாமல் தன்னுடைய சுவாமியை பஞ்ச உஷத்காலத்திலே பிரபோதனம் செய்து அவனுக்கு அபிஷேகாதிகளை செய்து நிதம் அழகாக பார்த்து அலங்காரம் செய்து தானே தொடுத்த புஷ்பங்களை கொண்டு அலங்கரித்து மற்றும் பக்தர்கள் வந்தால் அவர்களுக்கு பாண்டுரங்கனை தரிசித்து அவர்களை பற்றி 4 வார்த்தை சொல்லி பாண்டுரங்கனிடம் பக்தி கொள்ளுமாறு செய்வார். இவ்வாறு சைனோத்சவ பர்யந்தம் சதா பகவத் விஷயமாகவே ஈடுபட்டவர். எனவே பாகவத வரண்யராக அவர் திளங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ண ஹரி ஷடக்ஷர ஜப தத்பராய நமஹ. ஓம் ஸ்ரீராம கிருஷ்ண ஹரி என்கின்ற மகாமந்திரம் தனே அனவரதம் செய்த வண்ணம் இருப்பார். இதையே பல்வேறு உத்தமாதிகாரிகளுக்கு தானே மந்திரோபதேசமாக செய்து நாமஜபத்திலே அவர்களை ஈடுபடுத்துவார். பின்னர் அவர்களுக்கு நல்ல ஒரு நிலைமையிலே அவர்கள் வந்தவுடன் கோவில் கைங்கரியத்திலே இந்தந்த வேலைகள் நீ செய்ய வேண்டுமப்பா என்று அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மேற்கொண்டு சீரிய பணிகளிலே அவர் ஈடுபட்டார். திரவிட பாஷாயாம் ஞானேஸ்வரி கர்த்ரே நமஹா. திரவிட பாஷையிலே, தமிழ் பாஷையிலே, மாத்திருபாஷையிலே அமிர்த பிரவாகமான ஞானேஸ்வரி எது ஒரு கீதா பாஷ்யத்தை பாண்டுரங்கனுடைய மற்றொரு அம்சபூதனான ஞானேஸ்வரர் செய்தாரோ அந்த ஞானேஸ்வரியை, அந்த அமிர்த பிரவாகத்தை தன்னுடைய தேனினும் இனிய தமிழ் மொழியிலே மிக அழகாக விஸ்தாரமாக இதைவிட ஒரு வசத்தியான மற்றொரு கிரந்தம் என்பது இனி வராது என்ற நிலைக்கு அப்படி ஒரு ஞானேஸ்வரியை மிகவும் தேட்டையோடு தேர்ச்சியோடு சீரிய நோக்கால் தவறுகளை தவிர்த்து மிக அழகாக செய்து மகாராஷ்டிர ஜனங்களும் வந்து அதை கண்டு வியந்து ஆச்சரியத்தின் எல்லையே சென்றனர் என்றால் அவருடைய ஞான பிராச்சுரியத்தை என்னென்று சொல்வது, பன்மொழி பான்மையை என்னென்று சொல்வது, அவருடைய புலமையை என்னென்று சொல்வது. யாதச்சிகமாக கற்று உணர்ந்தார். அதிலே தேர்ச்சியும் பெற்றார். அதிலே உயர்நிலை பெற்றார். ஞானேஸ்வரர் அருளை வேண்டி அவர் ஆலந்தி சென்று சுவாமியிடம் அனுமதி பெற்று பாண்டுரங்கன் ஆணையிட்டபடி திராவிட பாஷையிலே ஞானேஸ்வரியை எழுதி வழங்கினார் என்றால் இவரை என்னென்று சொல்வது? பிராச்சீன பஜன சம்பிரதாய பகுகிரந்த கர்த்ரே நமஹா. பிராச்சீனமான பஜன சம்பிரதாயத்தை பஜனோத்சவ பத்ததி என்ற சம்பிரதாய பஜனோத்சவ பத்ததி என்ற தலைப்பிலே 5 பாகங்களாக செய்து அதிலே 5வது பாகத்திலே வாங்கல் துரைசுவாமி ஐயங்கார் என்ற மகனீயர் ஆயிரக்கணக்கான அபங்கங்களுக்கு அதிகாரி. அவரை கொண்டு 5வது பாகமாக அபங்கங்களை மட்டும் ஒரு 1000 அபங்கங்கள் சேர்ந்ததாக ஒரு பாகத்தை அவர் வெளியிட்டார். இந்த சம்பிரதாய பஜனை தெலுங்கு லிபியிலே வெளிவந்தது. அதில் பிரதி இன்று ஒரு சில பேரிடம் இருக்கின்றது. ஆனால் தொட்டால் உடையும் நிலையில் இருக்கின்றது. அதனால் அதை வெளிக்கொண்டு வரும் முயற்சிகள் கைவிடப்பட்டன. ஆனால் ஆச்சரியமான கிரந்தம் மிக அழகாக அச்சுக்கொத்து எழுத்தில் அச்சடிக்கப்பட்ட அந்த காலத்திலே மிகவும் பரிசிரமப்பட்டு நம் குருநாதாள் கிட்டத்தட்ட ஒரு 3000 சொச்சம் கீர்த்தனைகளை அதிலே கொண்டு வந்து அப்படி ஒரு பரோபகாரம் செய்துள்ளார். பகுபாஷா வித்வத்தமாய நமஹா. தமிழ் மாத்திருபாஷை, தெலுங்கு அது ஹைதராபாடில் இருந்ததினாலே அவருக்கு கிடைத்த சொத்து. ஆங்கிலம் அவர் பயின்றது. சம்ஸ்கிருதம் மிக சரளமாக அதிலே உயர்நிலையை எட்டியவர். அவ்வாறே கிரந்தாட்சரங்களும் மற்றும் கன்னட, மகாராஷ்டிர, கேரள பிராந்தியங்களிலே பேசப்படுகின்ற அந்தந்த மாத்திருபாஷைகளும் மிக சரளமாக கற்று உயர்நிலையிலே இருந்தார். நினைத்திலே ஒரு ஆசு கவியாக எதையும் கவியாக கூறக்கூடிய திறமை பெற்றவராக இருந்தார். பல்வேறு பாஷைகளிலே கசடர கட்டதினாலே அவர் செய்த இந்த பிராச்சீன சம்பிரதாய பஜன பத்ததி என்ற கிரந்தம் மிக அழகாக எளிதிலே யாதொரு தவறும் காண இயலாத உயர்ந்த ஒரு பதிப்பாகவே வெளிவந்தது என்பது அவருக்கு இன்னொரு பெருமையை சேர்க்கக்கூடிய விஷயமாகும். பகுபாஷா வித்வத்தமாய நமஹா. நாம் ஏற்கனவே கூறியபடி மாத்திருபாஷையான தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, வடமொழி, கன்னடம், மலையாளம், விரஜ பாஷை, ஹிந்துஸ்தானி பாஷை ஆக பல்வேறு மொழிகளிலே இவருக்கு மொழித்தரம் நிறந்தது. அதனால் அந்தந்த கீர்த்தனைகளை அவர் மிக அழகாக இந்த பிராச்சீன சம்பிரதாய பద్ధதியிலே தொகுக்க வித்திட்டது. அவருடைய சீரிய கலைப்பணி
பல்வேறு கோணங்களிலே வெளிப்பட்டது. ஸ்ரீ குரு சரணே ஞஸ்த சர்வஸ்வாய நமஹா. தன்னை தடுத்தாட்கொண்ட மஹீபதி மகாராஜ் என்கின்ற உயர்ந்ததான அந்த விட்டல பக்தரின் திருவடியிலே சர்வஸ்வ சமர்ப்பணம் செய்த புத்தியை உடையவராக இருந்தார். தன்னை அண்டியவர்களுக்கும் அவ்வாறே, நீ என்னை குரு எனலாம், ஆனால் எனையாண்ட பரமகுருவாக நீ மஹீபதி மகாராஜை நினைக்க வேண்டும், அவர் இல்லாவிடில் நான் இல்லை என்று குருநாதரின் பெருமையை கூறி தன்னுடைய சீடவர்க்கங்களுக்கு வழிகோலினார். விட்டலேஷஸ்ய ஸ்வர்ணாபரணாதி கிருதோத்தமாய நமஹா. பாண்டுரங்கனுக்கு உயர்ந்ததான ஆபரணங்களை செய்து அதை பூட்டி அழகு பார்த்தவர் நம் குருநாத். நம் குருநாத்தாளுடன் ஆதி காலத்திலே அரணா பிரபு, எம்.எஸ். சுப்பிரமணிய ஐயர், ஸ்ரீ ராமச்சந்திர ஹரிஹி, குருமந்திரம் ராமையா, சிவப்பு ராமையா, சதாசிவ ஐயர், சுந்தரமையர் முதலான உத்தமாதிகாரிகள் சதா பெரியவரை சூழ்ந்து கொண்டு திருப்பணிகள் பல்வேறு செய்தனர். குறிப்பாக எல்.எல். ஐயங்கார் மற்றும் முத்துலக்ஷ்மி மாமி, ஒரு கலெக்டருடைய மனைவி, அப்புறம் ஹைதராபாத்தை சேர்ந்த கனகம்மா என்கின்ற ஒரு உத்தமாதிகாரி, இவர்கள் மற்றும் கோமதி மாமி, பாரதி மாமி இவர்கள் எல்லாம் பல்வேறு சிறிய பெரிய நகைகளை செய்தனர். ஒரு முறை கோமதி மாமியின் காலத்திலே அரசாங்கத்தில் அனுமதி பெற்று அத்துணை நகையும் எடுத்து வந்து பகவானுக்கு பூட்டி அதை அழகு பார்த்தோம். பின்னர் பாதுகாப்பு கருதி மீண்டும் கொண்டு போய் வைத்து விட்டாகிவிட்டது. அதிலே உயர்ந்ததான ஒரு தங்க ஒட்டியானம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும், காப்பிக்கொட்டை சங்கிலி, முத்து சரம், அட்டிகை, வைரமூக்குத்தி, வைரத்தோடு, காரை என்கின்ற சொன்ன ஒரு மாலை, தோள் வலை, கைகளிலே வளையல், லாங் செயின் மற்றும் பல்வேறு நகைகள், இவர்கள் அனைத்தையும் பூட்டி பார்த்து காலாவட்டத்திலே பாதுகாப்பு கருதி மீண்டும் அரசாங்கத்திலே ஒப்படைத்தாகிவிட்டது. அவ்வாறு பல்வேறு நகைகளை சுவாமி குருநாத்தாளுடைய சீடர்கள் பலர் தங்கமாகவே தருவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த காலத்திலே நான் உஞ்சவர்த்தி எடுக்கும் பொழுது உஞ்சவர்த்தி சொம்பிலே இட்டுவிடு, அது சுவாமி எவ்வாறு சொல்கின்றானோ அவ்வாறு அது நகையாக மாறி அதை பூட்டி அழகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டார். கனகம்மா என்ற அந்த மகதி இவ்வாறு உஞ்சவர்த்தி சொம்பில் இடப்பட்ட தங்கத்தை அவள் சேர்த்து பல்வேறு நகைகளை செய்து சமர்ப்பித்தாள். சுவாமியுடன் கூட இருந்த ஆஞ்சநேய சுவாமி, ஹரிஹி மாமா, ராமையர், கோமதி மாமாவின் தாத்தா, நாராயண சாஸ்திரிகள், சதாசிவ ஐயர், எம்.எஸ். மாமா இவர்கள் எல்லாரும் அரணா பிரபு நம் குருநாதருக்கு டிகிரி தோஸ்த். மஹிபதி மகாராஜையே அரணா பிரபு வந்து தரிசித்திருக்கிறார். அருணாவிற்கு சிறு வயதிலிருந்தே இவர் சட்டக்கல்வி படிக்கும் காலத்திலிருந்தே இவருடன் பழக்கம். சின்ன வயதிலே கும்பகோணத்திலே காவேரியிலே ஒரு முறை பிரவகித்து ஓடும் காவேரியிலே குதிக்க, அப்பொழுது இங்கு துணி துவைப்பதற்காக இட்ட ஒரு கல்லிலே இடது கை இடிபட்டு முறிந்து விட்டது. அதை மாக்கட்டு கட்டி திருப்பி பொருத்தி எல்லாம் செய்தனர். ஆனால் அந்த வலி தாங்க முடியாமல் தாத்தா அனைத்தையும் கட்டுகளை பிரித்து எடுத்து விட்டார். ஆனாலும் பகவத் கிருபையினாலே முக்கியமான கையானது நீண்டு மடங்க ஓரளவிற்கு ஆயிற்று. அதுவும் பாண்டவனுடைய கிருபை அல்லவா என்று நினைக்க வேண்டும். இவ்வாறே ஒரு முறை வீதி பஜனை நடக்கும் பொழுது பெரிய கொம்புடைய மாடு ஒன்று வேகமாக வர, தன் இடது கைக்கு பலமில்லை என்று உலகோர் நினைத்த காலத்திலே இடது கையினாலேயே அந்த கொம்பை பிடித்து அதன் வேகத்தை தடுத்து பாகவதர்களிடம் அது வராதபடி செய்து அதை விரட்டினார் குருநாதர். அவ்வாறே சீடர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேங்காய் மட்டினாரை இடது கையால் உரித்து தேங்காயை உடைத்து அஷ்டபதி கொண்டு வந்து காட்டினார். இவ்வாறு ஆச்சரியமான சில காரியங்களை அவர் செய்து காட்டினார். கும்பகோணத்திலே முதலிலே இங்கிலீஷ் ஸ்கூல் துவங்கப்பட்ட பொழுது இவர்தான் ஹெட்மாஸ்டராக அங்கு போஸ்டிங் ஆகி அவர் செய்தார். பின்னர் ஹைதராபாடிலே உத்தியோகம். அந்த ஹைதராபாடில் உத்தியோகம் ஏற்பட்ட பொழுது இவருக்கு பஜனை பத்திரிலே மிகவும் ஞானம் பெற்ற ஞான பிரச்சுரர்களான தெலுங்கு மகனீயர்கள் இவருக்கு அணுக்க தொண்டர்களாக ஆயினர். அவர்களுடன் சம்பாஷணை செய்து தானே சம்பிரதாய பஜனையிலே ஒரு சில திருத்தங்களை செய்தார். இவரை பொறுத்த வரைக்கும் கோணங்கிதாசராக வருபவர்தான் ஆஞ்சநேய சுவாமி. அந்த ஆஞ்சநேய சுவாமி தான் உயர்ந்த ராமபக்தர். எனவே ஆஞ்சநேய சுவாமிக்கு முதலிடம் தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவருக்கு ஏற்பட்டது. நமது பத்ததியிலே ஆஞ்சநேயர் பாடிய பிறகுதான் அஷ்டபதி. ஏனெனில் ஆஞ்சநேயர் தத்துவமும்
ராதா கிருஷ்ண மிலனத்துக்கு ஒத்தாசை செய்த சகியின் தத்துவம் ஒன்றாக இருப்படினாலே ஆஞ்சநேயர் பாடி பின்னர் அஷ்டபதி பாடுவர். அஷ்டபதியிலே பாடி ஓரளவுக்கு மேல் ஜெயதேவரால் அதில் 24 கீர்த்தனைகளுக்கு மேல் பாட விருப்பமில்லாமல் முடித்துவிட தரங்கிணியை எழுதிய கிருஷ்ணலீலா தரங்கிணியை எழுதிய நாராயண தீர்த்தர் அந்த ஆசையை அவர் பூர்த்தி செய்து வைத்தார். எனவே தரங்கிணி ஆன பின் பத்ராச்சல ராமதாசர் பின் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஏகானுபவத்திற்கு மூல காரணமாக இருந்த கீர்த்தனைகள் பிரம்மேந்திராவுடைய கீர்த்தனைகள் என்ற பாவனையினாலே தரங்கிணிக்கு பின் பிரம்மேந்திராள், அதன் பின்னர் தான் புரந்தரதாசாதி பல்வேறு கீர்த்தனைகள் வந்தன. பவ்வளியம்பிலும் இவர் ஒரு சில நூதன பாடல்களை அவர் சேர்த்துள்ளார். மஞ்சிதரமுன்னேடே, கோஷலாதீசுடை இவையெல்லாம் ஒரு சில காரணம். திருப்பதி பெருமாளுக்கு அவர் மீது இவருக்கு ரொம்ப அதீதமான பிரேமை. தாளப்பாக்கம் சின்னம்மையா கீர்த்தனையிலே மூழ்கியவர் அர்த்தத்தோடு அவ்வனைத்தையும் வரி வரியாக அர்த்தம் பொதிக்கும் அளவிற்கு அவரிடம் திறமை இருந்தது. கோணங்கிதாசர் அவருடைய இடம்தான் பவ்வளிம்பிள்ளையே சிகரமாக இவர் கருதினார். அந்த கோணங்கிதாசர் வந்து அவர் கீர்த்தங்கள் பாடி கிராம பிரதட்சணம் செய்து வந்து அவருக்கு பாதபூஜை ஆகி அவரை சத்குருவாக வரித்து அவருக்கு பாதபூஜை ஆகி பின்னர் அவரிடம் ஒரு கோல் தருவர். அந்த கோலை கொண்டு அனைவருக்கும் தட்டுவா. அது ஒரு ஆசீர்வாதமாக கருதப்படுகின்றது. இவருடைய காலத்திலேயே சீதா கல்யாணத்திலே பாகவதாள் ஆகாரம் எடுத்த பின்னர் தான் அந்த எச்சில் இலையிலே அங்கப்பிரதட்சணம் செய்வார், ஸ்நானம் செய்வார். பின் அடுத்த பக்தி உட்காருவதற்கு முன்னர் சங்கிரகமாக ஒரு உஞ்சவர்த்தி 4 வீதியும் சென்றுவிட்டு வருவார். அது மணி 4 மணி ஆனால் கூட அதிலே அவர் என்றும் தவறியதில்லை. இவ்வாறு பல்வேறு நியமங்களை இவர் வைத்திருந்தார். இந்த ஆஞ்சநேய உற்சவத்தன்று ஒரு பெரிய கங்காளம் நிறையாக புளியோதரை தானே செய்து, தயிரண்ணத்துக்கு தானே அனைத்தையும் களறி, சாம்பார் சாதம் தானே தன் கைகளால் செய்து, அனைத்தையும் செய்து பாகவதர்களுக்கு இந்த 10 நாள் உற்சவத்திலையும் கலந்து கொண்ட பாகவதர்கள் அனைவரும் ஒருவர் அவர்களுக்கு குங்குமச்சந்திராதிகளை தானே தந்து யதாசக்தி அவர்களுக்கு தட்சணையும் தருவார். சுவாமியின் வஸ்திரத்தையே அவர்களுக்கு போத்தி சந்தோஷப்படுவார். இவ்வாறு ஒரு உயர்ந்த வியக்தி, ஒரு மகனீயர், சர்வஜர், கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் பகவானுக்கு தான் சக்தி இருக்கு என்று அனைவரும் கருதுவர். ஆனால் குருநாதருக்கு அதைவிட ஒரு படி அதிகம். காரணம், லலாட்ட லிகிதம் ரேகா பரிமாஷ்டம் ந சக்கியதே ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணைரப்பி சுரைரப்பி என்று வாக்கியம். ஒரு ஜீவனின் தலையை எழுதப்பட்ட நெத்தியில் எழுதப்பட்ட எழுத்தானது யாராலும் மாற்ற இயலாது. அவனை படித்த ஹரியே ஆனாலும் பிரம்மாவே ஆனாலும் சிவனே ஆனாலும். ஆனால் குருநாபி என்ற பதம் குப்தமாக இருப்பதினாலே குருவானவர் நமக்கு வரப்போகின்ற விதிவசாத்து ஏற்பட போகின்ற ஆபத்துகளை விலக்கி அல்லது அவற்றை குறைத்து அது இருக்கும் இடம் தெரியாமலே தன்னுடைய சாநித்திய விசேஷத்தினாலே அனைத்து நலன்களும் இந்த ஜீவன்கள் பெரும் அளவிற்கு கிருபை செய்வார். அதனால் அவருடைய நினைவு ஒன்றே, அவருடைய சரித்திரம் ஒன்றே, அவருடைய கிருத்தகிருத்தியங்கள், அவர் செய்த உயர்ந்த ராமபக்தியோ அல்லது கிருஷ்ண பக்தியோ அல்லது சம்பிரதாய பஜனிலே அவர் செய்த சீர்திருத்தங்களோ அல்லது பவ்வளிம்பில் சேவாவிலோ அவர் ஆடுவதும், பவ்வளிம்பிலே இவரும் சிவப்புராமையாவும் சேர்ந்து அபிநயம் பிடிப்பர். இவருடைய காலத்திற்கு பின் நம் சந்தானமையர் அவ்விடத்தை ஏற்றுக்கொண்டார். கருப்புராமையா என்ற ஒரு பக்தர், அவர் கைங்கரியத்திலே அவரை மிஞ்சுவாரில்லை என்ற நிலை ஏற்பட்டது. இப்படியெல்லாம் உத்தமாதிகாரிகள் ஆங்காங்கே அந்தந்த காலத்திலே தோன்றி பெரும் திருப்பணி செய்து இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர். குறிப்பாக சந்தானமையர் சீதாலட்சுமி தம்பதி 60 வருட காலம் கோவிலை நிர்வாகம் செய்தார்கள். வயதான காலத்திலே 84 பிராயத்திலே அவர் அவர் கோவில் பద్ధதியை ஒரு புஸ்தகமாக வெளியிட்டார். அதை வெளியிடுவதற்காக ஸ்வயம் கிருஷ்ணபிரேமி அண்ணாவே அவர் வந்திருந்து இதை நடத்தி தந்தார் என்றால் இப்பேற்பட்ட சாதுக்களின் பெருமையை என்னென்று கூறுவது? அனைத்தும் குருநாதனுடைய அபாரமான கிருபாவிஷ்டியினால் ஏற்பட்டது அல்லவோ. ஞானேஸ்வர மாவுலி ஞானராஜ மாவுலி துகாராம் மகாராஜ் ஞானேஸ்வர மாவுலி ஞானராஜ மாவுலி துகாராம் மகாராஜ் ஞானேஸ்வர 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 மாவுலி ஞானராஜ மாவுலி மகாராஜ் ஞானேஸ்வர 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 மாவுலி
महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली जय विठ्ठल जय जय विठ्ठल जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल बोलिलेले कुरे वेडी वाकोडी उत्तरे क्षमा अपराध महाराज तुम्ही हा नाही विचारिला अधिकार म्या फुला क्षमा अपराध महाराज तुम्ही सिद्ध तुका म्हणे ज्ञानेश्वरा राका पाया पैकिंगरा क्षमा अपराध महाराज तुम्ही सिद्ध ज्ञानदेव तुकाराम 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 बोला पुंडलिका वरदे हरी विठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय विठ्ठल 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 बोला पुंडलिका वरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय पांडुरंग हरे वासुदेव हरि पांडुरंग हरे वासुदेव हरि पांडुरंग हरे वासुदेव हरि